ராமராமா. புதன்கிழமை 28ஆம் தேதி ஜனவரி மாசம், விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 14ஆம் தேதி, தசமி திதி பகல் 1 மணி 51 நிமிடம் வரை, பின்பு ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி. நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் காலை 7 மணி 6 நிமிடம் வரை, பின்பு ரோஹிணி நட்சத்திரம். யோகா பிராம யோகா, கரணம் கரஜ கரணம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. அடுக்குமாடி குடியிருப்பில் யாரேனும் இறந்து விட்டால் அங்கு வசிக்கும் மற்றவர்கள் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்ன? அதாவது ஒரு பிளாட்ல நாம் வசிக்கிறோம். அதுல பக்கத்தாத்துலயோ இல்ல மாடியிலயோ இல்ல கீழேலயோ இல்ல செகண்ட் ஃப்ளோர்லயோ தேர்ட் ஃப்ளோர்லயோ யாரோ ஒருத்தர் காலமாயிடுறா, இறைவனடி சேர்ந்து விடுகிறா. அப்ப நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம இருக்கக்கூடிய ஒரே குடியிருப்புல ஒருத்தர் காலமாயிட்டா, பக்கத்து வீட்டுக்காரனோ மாடி வீட்டுக்காரனோ யாரோ ஒருத்தர் காலமாயிட்டான்னா, முதல்ல அந்த சரீரம், அந்த உடலானது அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் வரை நாம் எந்த உணவையும் உண்ணக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் நாம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது நாம் பூஜைகளை செய்யக்கூடாது. அந்த சரீரம் அங்கிருந்து அப்புறப்படுத்துற வரை நாம் பூஜைகள் பண்ணக்கூடாது, எந்த உணவும் உண்ணக்கூடாது. அந்த சரீரம் போன பிற்பாடு நாம் ஸ்நானம் செய்து விட்டு இடத்திற்கு சுத்தியை ஏற்படுத்தி விட்டு அப்புறமா உணவு தயார் செய்து அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அப்புறம் பூஜை பண்ணி அப்புறம் தான் சாப்பிடலாம். அதற்கு முன்னாடி செய்யப்பட்டதான உணவையும் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரா ஒருத்தர் அந்த பிளாட்ல காலமாயிட்டான்னா கதவை பூட்டிண்டு கிளம்பி வெளியில போயிடலாம், வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாம், சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்று விடலாம். இந்த மாதிரி பண்ணலாம் ஒழிய அங்கேயே இருந்து கொண்டு நன்னா இப்ப 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே வச்சுட்டு இருக்கா அந்த சரீரத்தை, இல்லையா? யாரோ பையன் வரணும், லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து வரணும்னு அப்படியே இருக்கு அந்த சரீரம். அங்கேயே இவன் பக்கத்து வீட்லயே இருந்துட்டு மாடி வீட்லயே இருந்துட்டு நன்னா வேலை சாப்பிட்றது, நன்னா வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு பண்ணுவது மிகவும் கெடுதலை இவனுக்கு ஏற்படுத்தும். அதனால் இதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ராமராம்.